வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இது 100 days 100 posters டிசைன் சீரிஸ். Adobe Photoshop, InDesign, Illustrator போன்ற அப்ளிகேஷன்கள் மூலமாக ஒரு வீடியோலையும் ஒரு போஸ்டர் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதோட மேக்கிங் வீடியோவை நம்ம டீட்டெயிலாக நம்ம வரைக்கலை சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த போஸ்டர் மேக்கிங் வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்க மறக்காதீங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போஸ்டர் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம மெயின் டிசைனை Adobe Indesign பண்ணுறோம். இமேஜ் நம்ம Adobe Photoshopல ஒர்க் பண்ணுவோம். இப்போதைக்கு இன்டிசைனில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒர்க். ஸோ ஒரு பிரிக்ஸ் இருக்கிற பேக்ரவுண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்காக நான் ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஆல் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பொசிஷன் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் நடுவில் ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட் ரோவை கீழே நம்ம டூப்ளிகேட் பண்ணுறோம். திரும்ப அலைன்மெண்ட் பேனல் மூலமாக அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கிறேன். மேபி லைட்டாக ஒரு கிரேடியன்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கிரேடியன்ட் கலர் காம்பினேஷன் வச்சு பார்ப்போம். ஒரு பேக்ரவுண்ட் லேயர் கிரியேட் பண்ணி இந்த பிரிக்ஸுக்கு பின்னாடி ஒரு பிளாக் சாலிட் கலர் வைக்கிறேன். இப்போ அந்த லேயருக்கு மேலே நியூ லேயர் கிரியேட் பண்ணி அதில் கிரேடியன்ட் கலர் கொடுக்குறேன். இதில் இப்போ பிளண்டிங் மோட் வேறு வைக்கிறேன். ஸோ நமக்கு வேறு ஒரு எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. ஸோ இந்த பிரிக்ஸ் பேக்ரவுண்ட் அப்புறம் ரெட் ப்ளூ லைட்டிங்கோட ஒரு காம்பினேஷனில் மேலே ஒரு நேம் க்ளோ ஆகிற மாதிரி பண்ணுறது தான் என்னோடய ஐடியா. இப்போ டைட்டில் டைப் பண்ணுறேன். டைட்டில் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணுறேன். இது ஒரு நியான் பல்ப்ஸ் க்ளோ மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இது எஃபெக்ட்ஸ் பேனலில் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னர் க்ளோ அவுட்டர் க்ளோலாம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்ட்ரோக் நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்ட்ரோக் வித் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட் லைவ் அப்படின்னு இப்போ நம்ம மெயினாக அனிருத்தோட பிக்சர் ப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ளேஸ் ஹோல்டராக ஒரு சின்ன எக்ஸாகன் ஒரு எலிமெண்ட் சேர்க்கலான்னு பார்க்குறேன். ஒரு எக்ஸாகன் வரைஞ்சி சென்டராக பொசிஷன் பண்ணுறேன். இந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலரில் சூஸ் பண்ணுறேன். அதுக்கும் லைட்டாக நான் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் அகைன் கமெண்ட் மூலமாக டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ லாங்கில் இருக்க எக்ஸாகன்ஸை கொஞ்சமாக ஃபேட் அவுட் பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கிட்ட இருக்கிறது 100% ஒப்பாக்கில் இருக்குது. அடுத்து இப்போ அனிருத் அவரோட பிக்சரை நம்ம இந்த இன்டிசைன் ஃபைலில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் அவருடைய பிக்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறேன். செலெக்ஷனை மட்டும் Ctrl+J கொடுத்து அந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மற்ற லேயர்ஸை டிலீட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம டிசைனோட மேட்ச் ஆகிற மாதிரி இவருடைய கலரை நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்காக லேயர் பேனலில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக கிரேடியன்ட் மேப் ஆட் பண்ணுறேன்.
இதில் நம்ம கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரி மெயின் டிசைன் தீமுக்கு ஏற்ற மாதிரி கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் கூட நம்ம வச்சு பார்த்த பிறகு கூட வேணும்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஷாப் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போது அடோப் இன்டிசைன் வந்து அந்த ஃபைலை ப்ளேஸ் பண்ணுறேன். இதை கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம கிரேடியன்ட் ஃபெதர் ஆப்ஷன் மூலமாக ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த டிசைன் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க எக்ஸாக்டை மட்டும் கட் பண்ணி ஒரு நியூ லேயர் போட்டு அனிருத் அவருடைய பிக்சருக்கு மேலே அதை மட்டும் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லைவ்ன்ற ஃபாண்ட்டை கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக ஏதாவது மாற்றலாமான்னு தோணுது. ஓகே, இந்த ஃபாண்ட் ஓகே. இப்போ இந்த டைட்டில்ஸை கொஞ்சம் வேறு மாதிரி பொசிஷன் பண்ணலாம். லைட்டாக நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஃபோட்டோஷாப்பில் கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். அது அங்கே நம்ம சேவ் பண்ணிட்டா போதும். இங்கே அடோப் இன்டிசைன் வந்துட்டு லிங்க்ஸ் பேனலில் அந்த ஃபைலை நம்ம இங்கே அப்டேட் பண்ணிட்டோன்னா அதே ஃபோட்டோஷாப் ஃபைல் இங்கே அப்டேட் ஆகிடும். ஹைலைட் ஏரியாஸ் இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அகெயின் ஃபோட்டோஷாப் போய்ட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறேன். அகைன் அதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே இன்டிசைனில் வந்து லிங்க்ஸ் பேனலில் அந்த லிங்க்கை அப்டேட் பண்ணால் இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த எக்ஸகன்ஸ் ரொம்ப நார்மலாக இருக்குது, ரொம்ப கன்வென்ஷனலாக இருக்குது. கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஃபேன்சியான ஒரு லுக் கொடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸகனையும் வேறு வேறு ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைவ் வந்து ரொம்ப எனக்கு சாலிடாக வேண்டாம், கொஞ்சம் கிரேடியன்ட் ஃபெதர் கொடுக்குறேன். லைட்டாக ஃபேட் அவுட் பண்ணுறேன். அதை கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்பைஸ் அப் பண்ண வாய்ப்பு இருக்கா பார்ப்போம். ஒரு சாலிட் கலர் எல்லோ ஃபில் பண்ணி ஏதாவது பிளெண்டிங் மோடில் பெட்டரான ஒரு லுக் கிடைக்குதான்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு கிரேடியன்ட் ஃபெதர் கொடுத்து கார்னர்ஸ்க்கு மட்டும் வர மாதிரி எல்லோ வச்சுட்டு வேறு பிளெண்டிங் ஆப்ஷன். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் பிளெண்டிங் ஆப்ஷன் நல்லா இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா எனக்கு இந்த அனிருத் அந்த டைட்டில் அப்புறம் எக்ஸகன்ஸ்லாம் வேறு ஒரு எல்லோ டிண்ட், லைட்டாக ஒரு க்ளோ, ஒரு எலக்ட்ரிக்கான ஒரு ஃபீல் கிடைக்குது. மேபி இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் ப்ளூவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பெட்டர் ஃபீல் கிடைக்கிதுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த எஃபெக்ட் எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ கிரேடியன்ட் ஃபெதர்லேயே கொஞ்சம் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் லைட்டாக. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் டிசைன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நிச்சயமாக கமெண்ட்டில் குறிப்பிடுங்க, நான் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இது தவிர டைரெக்டாக 1-to-1 ஆன்லைன் ப்ரைவேட் கோச்சிங் நான் வழங்கிட்டு இருக்கேன். அடோப் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ போன்ற அப்ளிகேஷன்களில் உங்களுக்கு டைரெக்டாக ட்ரைனிங் வேணும், பர்சனலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் 100 Days 100 Posters சீரிஸில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.